எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட வணக்கம். சாஃப்டாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ரவா கேசரியோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரவா கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாமா அப்படின்ட்டு. நான் இப்போ வீட்டில் செய்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ செஞ்சுருக்கு. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் செய்கிற விதம் வித்தியாசமாக இருந்தால் அது கூட கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தெரியாதவங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு. நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட் இதே மாதிரி கோல்டன் கலராக வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரைசின்ஸ் கூட நான் இதில் சேர்த்துருக்கு. முந்திரி பருப்புக்கு ரைசின்ஸ்க்கு ஒன்றும் கரெக்டான அளவு கிடையாது. உங்கள்கிட்ட அவைலபிலிட்டி பார்த்துட்டு கையில் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வறுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யில் சூடாக இருக்கிற நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை, உப்புமா ரவை தான், அது வந்துட்டு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால தீ வந்துட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுத்தெடுக்கணும். ரவை சூடானா பத்தாது, நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். இடையில கொஞ்சம் கையில் எடுத்துட்டு வாயில் போட்டு கடிச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியான மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டுக்குள்ளே போட்டு இதே மாதிரி நல்லா ஆற விட்டுக்கோங்க. ரவை நல்லா ஆறினதுக்கப்புறம் கேசரி செய்கிறதுக்கான தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 4.5 கப்பிலிருந்து 5 கப்பு தண்ணி வரைக்கும் நான் ஊற்றுறேன். அது ஏன்னா கேசரி செஞ்சு ஆறினதுக்கப்புறம் உடனே சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் 4.5 கப் அளவுக்கு தண்ணி போதும். இல்லை இன்றைக்கி செஞ்சு வச்சு நாளைக்கு தான் எடுக்கிறேன் அப்படின்னா 5 கப்பு தண்ணி ஊற்றும் போது தான் கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை இருந்தால் அடுத்த நாளைக்கு கொஞ்சம் கட்டியாகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ அடுத்த நாளைக்கு தான் எடுக்கிறேன், அதனால் 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. தண்ணிக்குள்ளே 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு கூடி நான் சேர்க்கிறேன். நிறைய சர்க்கரை சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகிறதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கும்போது பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா உப்போட டேஸ்ட்டு செப்பரேட்டாக தெரியும். 2 பிஞ்சு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு நம்ம வறுத்தெடுத்து ஆற விட்டுருக்கிற ரவா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை கூடி நான் இனிப்புக்காக சேர்க்கிறேன். 1 கப்பிலிருந்து 1.5 கப்பு சர்க்கரை வரைக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு கரெக்டான இனிப்பாக இருக்குது. அதிகமாக வேணும் அப்படின்னா 1.5 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். தீ மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருக்கு. நெய் மெல்ட் ஆகி இதுக்குள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இடையில 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நெய் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் கம்மியாக சேர்த்தா கேசரி சாப்பிடும்போது ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நெய் தாராளமாக சேர்க்கறதுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி நான் இதில் சேர்த்துருக்கு. நான் இதில் சேர்த்துருக்கிற இந்த டேபிள் ஸ்பூனோட அளவு வந்துட்டு மெல்ட் ஆகாத நெய் தான். மெல்ட் ஆனது 2 டேபிள் ஸ்பூன் சொல்லும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் மெல்ட் ஆகாத நெய் சேர்க்கறதுக்கு பார்த்துக்கோங்க. மெல்ட் ஆனதாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துருக்கு. அது இல்லாமல் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நம்ம ரவை வறுத்தெடுக்கிறதுக்கும் சேர்த்துருக்கு. மொத்தமாக 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு. கூடவே 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கு. நெய் ஏலக்காய் பவுடர் இது ரெண்டோட அளவு கம்மி பண்ணக்கூடாது. நம்ம ரவா கேசரியோட மனம் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதே நெய் ஏலக்காய் பவுடர் தான். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். மீடியம் லோ ஃப்ளேம் தான் தீ வச்சுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டு ரைசின்ஸ் ரெண்டுமே சேர்த்துருக்கு. அதுவும் சேர்த்து நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு டைமில் தான் நம்ம தீ ஆஃப் பண்ணணும். இதுக்கு மேலே கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஆறும்போது கேசரி ரொம்ப கட்டியாகி போயிடும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறும்போது கேசரி நல்ல ஒரு ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பவுலில் கொஞ்சம் நெய் தடவி விட்டதுக்கப்புறம் சூடோடையே கேசரி அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கலாம். நான் இது இன்றைக்கி நைட்டு தான் செஞ்சுருக்கு. அடுத்த நாளை காலையில் தான் நான் இதை எடுக்கிறேன். அதனால தான் 5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கு. நீங்கள் அன்னைக்கே ஆறினதுக்கப்புறம் உடனே சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் 4.5 கப்பு போதும்.
சில பேர் வந்து 4 கப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி செஞ்சுருவேன். 4 கப்பு 3.5 கப்பு அந்த மாதிரிலாம் ஊற்றும்போது கேசரி வந்து கொஞ்சம் கட்டியாகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.